இந்த வீடியோவில் எபிசோட் 20 அப்புறம் 21 பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஜின் இப்போது உயிரோடு இருக்காரா இல்லையான்னு நம்ம மனசுக்குள்ளேயே சந்தேகத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் பொழைச்சி இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருங்க. ஹீரோக்கு என்னாச்சு, இப்போது உயிரோடு இருக்காரா இல்லையான்னு நம்ம மிமிவுக்கு எதுவுமே தெரியல. ஏகப்பட்ட கால்ஸ்க்கு அப்புறம் முறையாக ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்குது. ஆஃபீஸர் லூ அந்த கால் அட்டன் பண்ணி இப்போது ஜின்னு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கான்னு சொல்ல, நான் இப்போ பார்க்குறதுக்காக வரலாமான்னு கேட்க, இது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், நேரம் வரும்போது சொல்கிறேன்னு அந்த காலையுமே கட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் ஜின் இப்போது உயிரோடு இருக்கான்னு தெரிய வந்ததுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணலான்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். சன்லாய் மீமுவை கூட்டிகிட்டு வராரு. இத்தனை நாளாக சாவு இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே, எதுக்காக என்கிட்ட எதுவுமே இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு கேட்க, அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை, நீ சாவு கிடைக்கலன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ ஜின்னு பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு வித்தியாசமான ஆளாக தெரியுறாருங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்றத இப்போதைக்கு ரெவீல் பண்ணாமல் அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம மீமு தன்னுடைய அம்மாவை மீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீமுடைய அம்மாவுக்கு ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம், இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாகணும்னு சொல்ல ஆப்ரேஷனு இவங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மீமுவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்தாங்கன்னு சொல்லி கனடா போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. ஃபைனலாக நீ திரும்ப வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களுடைய ஹெல்த்து சரியில்லைன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது. உங்களுடைய டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நானே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, மீமு இப்போது கனடாவில் இருக்க ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் பிடிக்க ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான். அவங்க பேசக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவருடைய டெய்லி லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சேட்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜாக சென்ட் பண்ணுறா. என்னுடைய அம்மா உன்னை பற்றி கேட்டாங்க, நீ இப்போது ஓகேவா தானே இருக்க, அங்கே எல்லா விஷயங்களும் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ என்னை மீட் பண்ணுவ அப்படி தானே. பதிலுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வர மாதிரி தெரிலங்க. இந்த பக்கம் நம்ம தலைவர் லின்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி, உனக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் டாக்டரை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல, ஜின்னு பேசி முடிச்சுட்டு அந்த காலை கட் பண்ண அவர் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த ஒரு டாக்டர் இப்போது ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் லின் உங்களுக்காக என்னை ஸ்பெயின்லேருந்து ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வரப்போகிற ப்ராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க ஜின்னுமே அக்செப்ட் பண்ணுறாரு. ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோவுடைய கால்கள் பயங்கரமான டேமேஜ். இப்போது பழையபடி நடக்க ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறாரு. ஒவ்வொரு முறையும் பெயின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிறாருங்க. அண்ட் இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சு ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணியிருக்காங்க. உனக்கு என்னாச்சு, நீ எதுக்காக எனக்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல, மெசேஜ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எமோஜியாக தான் அமைச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொஞ்சம் ஆர்டராக இருந்திருக்கும் அப்படின்னு மீமு இப்போது அழுதுகிட்டு இருக்கா. இப்போயுமே இவங்க என்ன பேசுனாங்கன்னு முழுசாக காமிக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோவுடைய ஆப்போனண்ட்டான வான்சிங்கை ஒன் சைடாக லவ் பண்ணுறவன் மீட் பண்ணுறான். நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ஜாவோ என்னை மன்னிச்சிடு, ஐ எம் சாரின்னு சொல்ல, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்க, நான் வேனு கீழே வேலை பார்க்கும்போது உனக்கு அகேன்ஸ்டாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கேன், ஆனால் வேன் உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணுவான்ற விஷயம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. ஒருவேளை சான்ஸ் கிடச்சதுன்னா நம்ம மறுபடியும் ஒரு நியாயமான ரேசிங் பண்ணலாம். முக்கியமாக நான் இப்போது போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக போகிறேன். அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது ஆஃபீஸர்லும் நம்ம சாவோ கிட்ட எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஜாவோடைய அல்டிமேட் கோல் எப்படியாச்சும் இந்த அசோசியேஷன் பண்ணக்கூடிய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸை மாட்டி விடணும், அந்த ப்ரூஃப் எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாரு. இவர் நினச்ச விஷயங்களை ஜாங் அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை போலீஸ்க்குமே சப்மிட் பண்ணியிருக்காரு. இப்போது மொத்த அசோசியேஷனும் காலி ஆகிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமான வேனு மொத்தமாக இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் பார்க்கும்போது போலீஸுமே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் ரிவீல் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ கீழே 2 மெக்கானிக் வேலை பார்த்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தரை உன்னுடைய ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு மிரட்டி அந்த காரோடைய பிரேக்ஸை ஃபெயிலியராக மாற்றிருக்காங்க. முக்கியமாக வேனுக்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை பற்றி விசாரிக்கும் போது ஜாவோ மேலே தப்பு கிடையாது, தரமில்லாத ஸ்பேர் பார்ட்ஸை நான் தான் செட்டப் பண்ணினேன், அவர் உண்மையுமே ஒத்துக்கிட்டு இருக்காரு, உன் மேலே இந்த கேஸுமே கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்ல, நம்ம ஜின்னுடைய ரொம்ப நாள் லட்சியம் நிறைவேறிச்சு. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் மீமுவை மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாருங்க. 2 பேரும் சந்திச்சதுக்கப்புறம் மீமு ஜின்னோட கைகள் பக்கத்தில் வைக்கும்போது அவரோட கைகளை தூரமாக எடுத்துகிட்டு போகிறாரு. மீமுவுக்கு தன்னோட மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் உண்டாகுது. நீ உன்னுடைய அம்மாவை பார்த்தியா, அவங்களுடைய ஹெல்த்து இப்போது எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இப்போது 2வது சர்ஜரி நடக்க போகுது, நீ இப்போது உன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்த்து பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னை மன்னிச்சிடு, நான் தான் உங்ககிட்ட முறையாக பெய்ஜிங் போயிட்டு ஒன்றா வரலான்னு கேட்டேன், என்னாலே அதை ஃபாலோ பண்ண முடியல. சரி, அன்றைக்கி நடந்த ரேஸில் நீ அந்த வானவடியை பார்த்தியா அப்படின்னு அந்த கிராக்கர்ஸை பற்றி கேட்கும்போது, நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, நானும் உன்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான், உன்னுடைய அந்த வானவடியை நான் பார்த்தேன், நான் உயிர் பொழைச்சதுக்கு உன்னுடைய ஹெல்ப்பு தான் எனக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாரு. நான் இந்த ஊரை விட்டு போயிடலான் இருக்கேன், மேன்சிங்கை விட்டு போக போகிறேன், நீ உன்னோட அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல, நீ என் கூட பிரேக்கப் பண்ணுறியான்னு ஒரு பதட்டத்தோடு கேட்குறாங்க.
ஜாவோ இவங்களை விட்டு பிரிய போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போது நம்ம ஜாவோ மீமுடைய லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாகவே காணாமல் போகிறாரு. அப்படியே சீனா கட் போனால் இப்போது மீமுடைய அப்பா வீட்டை காமிக்கிறாங்க. மீமு இன்னைக்கு இங்கே வரப்போகிறான். ஜாவோ பற்றி அவன் ஏதாச்சும் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? ஒருவேளை அவனுடைய ஃபோன் நம்பர் கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய குட்டி பொண்ணுக்கிட்ட மீமு உங்ககிட்ட ஜாவோ பற்றி ஏதாச்சும் கேட்டால் நீ தெரியலன்னு சொல்லணும். அது போய் சொல்கிறது. நீங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு அந்த குட்டி பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போது மீமு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜாவோ உங்களை காண்டாக்ட் பண்ணானா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அவன் எப்பயாச்சும் வீட்டுக்கு பணம் அனுப்பிச்சுடுவான், ஆனால் அவன் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறை கூட வரல. என்ன சொல்கிறீங்க? ஜாவோ அவனோட ஃபேமிலியை கை விட்டானா? ஜாவோ அந்த ஃபேமிலிக்கு பயாலஜிக்கலான பையன் கிடையாது. ஜாவோடைய முடிவுகளை எங்களால் மறுக்க முடியாது. ஜாவோ அங்கேயே செட்டில் ஆகிட்டானா அவன் மறுபடியும் மேன்சிக்கு வரமாட்டான். இப்போது மீமு பார்த்தீங்கன்னா கனடாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளுடைய கிளாஸ்மேட்ஸு நம்ம மீமுவை அப்ரோச் பண்ணுறாங்க. இவளுக்குமே யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. ஏகப்பட்ட பிளைண்ட் டேட்ஸும் அட்டன் பண்ணுறா. யார் மேலேயும் இவளுக்கு விருப்பமே இல்லை. கடைசியாக மீட் பண்ணப்போ ஜாவோ மீமு கிட்ட, நீ ஒரு சின்ன பொண்ணாக இருக்க, நீ மற்ற பசங்களை மீட் பண்ணேன்னா நீ கூட சீக்கிரம் என்னை மறந்துடுவேன். அப்படியே வார்த்தைகள்னால இவளுமே ஏகப்பட்ட டேட்ஸ் அட்டன் பண்ணுறா. இங்கே பரிசாவோ நான் சின்ன பொண்ணுன்னு சொன்னேன். நான் இப்போது ஏகப்பட்ட பேரை டேட் பண்ணிட்டேன். அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. உன் மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக ட்ரூ லவ் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம மீமு காலேஜில் இருக்க ஒரு சீனியர் பார்த்தீங்கன்னா அவளை அப்ரோச் பண்ணுறாரு. நீ வச்சிருக்க பேனா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நான் அதை செக் பண்ணாமா? அந்த பேனாவை வாங்கி பார்க்க, இது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தான். ஒரு மாதம் தான் டேட் பண்ண தான் சொல்கிறேன், இருந்தாலும் உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த பேனால் இருக்குது 18K கோல்டு, அப்புறம் இது ஃபுல்லாகவே சில்வர் தான். உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ரிச்சாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மீமு தன்னோட மனசுக்குள்ளே இந்த பேனாவை அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது தன்னோட லைஃபோட ஒஸ்ட் ஸ்டேஜில் இருந்தான். இருந்தாலும் ஜாவோ என்னை எப்போவுமே பெஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணான்னு நினைக்கிறாங்க. அப்படியே சீனா கட் போனால் மீமு தன்னுடைய அம்மா கூட நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறா. அப்போது ஜாவோ பற்றி கேட்கும்போது ஜாவோக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அவன் பாக்ஸிங் பண்ணுவான், காருமே செம்ம சூப்பராக ஓட்டுவான்னு சொல்ல, கரெக்டு தான், அவனுக்கு வீட்டில் இருக்க அப்ளையன்ஸு கூட நல்லாவே ஃபிக்ஸ் பண்ண தெரியும்னு அவங்களுடைய அம்மாவுமே சொல்கிறாங்க. சரி, இப்போது ஜாவோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு டச்சில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீமு மறுபடியும் மேட்சிக்கு போயிட்டு தன்னோட அப்பா ஃபேமிலி கூட சாப்பிட்றான். ஜாவோ பற்றி விசாரிக்கும் போது வழக்கம் போல் அவங்க எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. மீமுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஜாவோ எப்போவுமே தன்னுடைய ஃபேமிலியை கைவிட மாட்டார் இல்லையா? தன்னுடைய பழைய கிளாஸ்மேட்டான பங்காயை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஜாவோக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாமேன்னு யோசிப்பீங்க. தன்னுடைய ஃபோன் நம்பரு, வீச்சட் அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருப்பாரு. பங்காய் கிட்ட பேசும்போது கேஷுவலாக என்னுடைய சொந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் தேவைப்படுது, அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்போது ஒரு பையர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட பார்ட்ஸ் இருக்குன்னு மார்க்கெட்டோட ஆவரேஜ் ப்ரைஸை விட கம்மியாகவே சொன்னார். இது கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்குன்னு நேரில் போயிட்டு மீட் பண்ணி பார்த்தா சர்ப்ரைசிங்லி அது பிராண்டி அப்படின்னு சொல்ல மீமுவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஜாவோ மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தானா? ஜாவோ தான் எனக்கு அந்த பார்ட்ஸை கொடுத்தான். அவன் இப்போது ஹெல்த்தியாக இருக்கானா? ஆமாம், எப்பவும் போல் அவனுடைய சாம அவன் இழக்கவே இல்லை. ஜாவோ பண்ண அந்த ஹெல்ப்னால என்னை இப்போ பிஸ்னஸில் எல்லாருமே மதிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாவோடைய காருக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு நாள் இந்த நன்றி கடை நடப்பேன்னு சாவோ சொல்லியிருந்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அதனால தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே ஜாவோ மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட். உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ராமிஸ் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். எதுக்காக என்னோட ப்ராமிஸை ஃபாலோ பண்ணல? என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஜாவோ என்னை ஒரு முறை கூட கான்டாக்ட் பண்ணல. உங்ககிட்ட ஜாவோடைய ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்கும்போது பங்காய்க்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. உங்ககிட்ட அவருடைய நம்பர் இல்லையானு அந்த ஃபோன் நம்பருமே ஷேர் பண்ணேன். எதனால ஜாவோடைய ஃபேமிலி என்கிட்ட போய் சொன்னாங்க? காரணம் என்னவா இருக்கும்? ஜாவோ இதுக்காக என் கூட கான்டாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்போ நான் ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டேன்னு அவங்களுடைய ஃபேமிலிக்குமே மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மீமுவுக்கு ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிருக்குமா? நம்ம பொய் சொல்கிறோன்றதை கண்டுபிடிச்சிருப்பாளோ? மீமு ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவகிட்ட பொய் சொன்னதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய தப்பு இல்லை, இது ஜாவோடைய முடிவு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு அந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.